இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் எந்த அளவுக்கு அடி வாங்கினாரோ அதெல்லாம் சேர்த்து வச்சு செகண்ட் ஹாஃப்ல செஞ்சுட்டாரு அவரு. இருந்துச்சு மங்காத்து லெவல் இல்லைனாலும் ஓகே நல்லா இருக்கு சூப்பர். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். சூப்பரா இருக்கு படம். நீங்க அஜித் எப்படிலாம் எதிர்பார்த்தீங்களா? த்ரிஷா மேம் அஜித் சார் காம்பினேஷன் எப்படி இருந்தது? தெரியல காண்றேன் நான் தூங்கிட்டேன். படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு படத்துல எது பிடிச்சிருந்தது? அஜித்தோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, த்ரிஷா மேம் அஜித் சார் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அர்ஜுனோட ஆக்டிங் அப்புறம் ஆரோவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லன்னு சொன்னாங்களே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா? செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கறனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுக்கா. படத்தை சொல்ற அளவுக்கு எந்த குறையும் இல்லை. ஃபைட் சீன்ஸ்லாம் பக்காவா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. படம் யாராச்சும் நெகட்டிவிட்டி சொன்னா நம்பாதீங்க, படம் பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஸ்லோவா போகும், அப்புறம் எடுத்துட்டு போய் டாப்ல வச்சுருவாங்க. ஸ்டார்டிங்லேயே பத்மபூஷன் அவார்டு போடுறாங்க ப்ரோ. இந்த பெருமைலாம் யாருக்கு ப்ரோ கிடைக்கும்? அவருக்கு வெற்றி மேலே வெற்றி இதுமா கிடைச்சுன்னு ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிருத் பிஜிஎம் சொல்லவே வேணாம் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் பொறுத்த அளவுக்கு அனிருத்னா இப்போ மேலே வந்துன்னே இருக்கிறாரு. அவரோட பிஜிஎம் இன்னும் எக்ஸ்ட்ரா போயினே இருக்கும் ப்ரோ. இந்த படத்துக்கு சொல்லவே வேணாம், இன்னும் சூப்பராக கொடுத்துக்கிறாரு. ஸ்டார்டிங்காக அவரோட பிஜிஎம் எடுத்து போட்டு எல்லாரும் வைப் பண்ண வச்சாரு ப்ரோ. யாரோ கம்முன்னு உட்காரல ப்ரோ, அங்கே போயிட்டு எல்லாம் வைப் பண்ணிருந்தோம் ப்ரோ, ஜாலியாக இருந்தோம் ப்ரோ. படத்து ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ், லவ் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க எதிர்பார்த்த லெவல் பக்காவா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபைட்டே பண்ணாம இருக்காரு. புரியல என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபைட்டே இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ, அது அவங்களோட லவ் சீக்வன்ஸ், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அதெல்லாம் சொல்றாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ், லவ் எல்லாமே சூப்பரா எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க ப்ரோ. ஓவரா பொறுமையா இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்படி இல்ல ப்ரோ, அது டைரக்டர் சொல்றது பொறுத்து தானே ப்ரோ. அது நம்ம தலைய எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. டைரக்டரை பொறுத்த அளவு அவங்க எடுக்கிறது தான் ப்ரோ படம். அவங்களோட மைண்ட் தாட்ல ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் முடிச்சுட்டு லவ் சீக்வன்ஸ் முடிச்சுட்டு அது என்னன்னா த்ரிஷா கடத்திடுவாங்க. இதுதான் மிஸ்டேக். அதெல்லாம் மொத்தமா போய் தேடுவாங்க ப்ரோ. இதுல கதை சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்காத. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் எந்த அளவுக்கு அடி வாங்கினாரோ அதெல்லாம் சேர்த்து வச்சு செகண்ட் ஹாஃப்ல செஞ்சுட்டாரு அவரு. உண்மையை நல்லா அதை எவ்வளவு அடி வாங்கினாரோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆக்ஷன்ஸ் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ணிட்டாரு அவர். ஓகே, அனிருத் சார் மியூசிக் எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச அனிருத் சாரோட மியூசிக் தான் இந்த படத்தோட ஹைலைட்டே நான் சொல்லுவேன். இந்த படத்தை தூக்கி கொண்டு போயிருக்காரு. ஆடியன்ஸ் வந்து சும்மா உட்கார விடக்கூடாது, நீ காசு கொடுத்துருக்க உன்னை கத்த வைப்பன்ற கண்டி இடையில வந்து அவர் செமையா பிஜிஎம்லாம் போட்டு பண்ணிட்டாரு அவர். ஓகே, தமிழ் படம் பட் நிறைய வந்துட்டு நம்ம சப்டைட்டில் பார்த்தா புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு லாங்குவேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஓகேவா இருக்குமா? அது ஃபேமிலி ஆனவன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஃபேமிலிஸாக வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி யங்ஸ்டர்ஸ்லாம் கொண்டாடுவாங்க. கீழே தமிழில் பெருசாக தான் போடுறாங்க, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக தான் பேசுகிறாங்க. அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ நாள் விடாமுயற்சி படத்துக்கு இருந்த ஹைப்பு வந்துட்டு வேற லெவல் சொல்லலாம். ஹைப்புக்கு வார்த்தா ஒருத்தங்க நம்ம வந்து ரொம்ப மாசா அப்படி நம்ம எதிர்பார்க்காம அந்த ட்விஸ்டர் நம்ம அஜித் சார் எப்படி ரசிக்கணுமோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய மாசெல்லாம் தரல, பெரிய ஸ்டார்லாம் தரல. அவரோட அந்த மெச்சூரிட்டி ஏத்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து டைரக்டர் கொடுத்திருக்காரு. அவர் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அஜித் சாரோட காம்பினேஷன், அவங்க த்ரிஷா மேம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மங்காத்து லெவல் இல்லனாலும் ஓகே நல்லா இருந்துச்சு, சூப்பரா. ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்ததா இல்ல செகண்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சூப்பரா. ஓகே, ஹைப்புக்கு வார்த்தா தலைய பார்க்கலாங்க, ஹைப்புக்கு ஒரு தலை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ரோஹினில தலை பார்க்கணும். தலைய தாண்டி உங்களுக்கு வேற யாரோட ஆக்டிங் பிடிச்சது? அர்ஜுன் பிச்சிட்டாரு. அர்ஜுன் ஆக்ஷன் கிங், பெஸ்ட். அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா. பிஜிஎம் அனி சொல்லவே தேவையில்ல, பிரிச்சுட்டாரு, ரொம்ப சூப்பர். படம் வந்து லைக் அஜித் சாரோட படம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம்னா அந்த ஒரு கமர்ஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க அஜித் சாரை வச்சு மட்டும் படம் எடுக்கல, த்ரிஷா மேம் இருக்காங்க, ரஜினா கேசான்ற ஒரு ஆன்டகனிஸ்டா காமிக்கிறீங்க ட்ரெய்லர்ல, அண்ட் அர்ஜுன் சாரை வேற அப்படி காமிக்கிறீங்க அப்படின்னும் போது படத்தை அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல படம் அங்கங்க அடிதடி வரும், அங்கங்க பஞ்ச் டைலாக் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது கதை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும், ஐ மீன் கதை எப்படி டிராவல் பண்ண போகுதுன்னு தெரியும், பட் கதை உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது. இப்படி போற ஒரு கதையில வந்து உள்ளுக்குள்ள அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ், அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் படம். ஓகே தான், அந்த வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி இருக்கு, ஓகேவா. ஆனாலும் இன்னும் எங்கேயோ அந்த ஒரு மசாலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்ற. ஒரு பிரியாணி சாப்பிட்டு சில இது வந்து பிளெயின் பிரியாணி சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி தான் படம் பார்க்கும்போது. டைரக்டர் இன்டர்வியூல சொல்லிருப்பாரு படம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாதான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தாலும் படம் எப்படி? இப்போ ரீசெண்டா நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் டைம்ல எல்லா டேரக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் சொன்னாங்க படம் நல்லா இருக்கும், நீங்க பாருங்க படத்துல இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டா ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணிட்டு போனாங்க. படத்துல எதுவும் இல்லை. இங்க வந்து தலைப்படம் அப்படின்னு வரும்போது அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க வந்து மாசாலா எதிர்பார்க்காதீங்க, இங்க இதுதான் எதிர்பார்க்க முடியும், ஒரு கதைக்காக அப்படியே நார்மலா டிராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி மகிழ் சாரே வந்து சொல்லிட்டாரு. அது சொன்ன மாதிரிதான் படம் இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னா கார்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதை தாண்டி அஜித் சாரே
மோஸ்டா படத்துல வந்து சண்டே போட மாட்டாரு. ஒரு 2-3 இடத்துல சின்ன சின்னதா வந்து அப்படியே பில்ட் ஆகும், அவ்வளவுதான். ஒரு பிஜிஎம் போட்டா நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வரணும் தல, அந்த இது வந்து எங்கேயோ அந்த ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி. படம் ஓகே தான், பட் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. இத்தனை ஸ்டார் காஸ்ட் வச்சிருக்காங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் படத்துக்கு எப்படி இருக்கு? அதுதான் தலை சொல்றேன். ரஜினா கசாண்ட்ரா வந்து ஒரு ஆன்டகனிஸ்டா காமிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி கிட்டத்தட்ட அவங்க கேரக்டர் இருக்கு. ஆனா அப்படியே டிராவல் ஆகி படம் முடியுது இல்ல, அங்க வந்து அவங்க சாவடிச்ச விதம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அர்ஜுன் செத்த பெருசா ஒரு சண்டை போட்டு அர்ஜுனை வந்து வெயிட்டா கொள்வார் பார்த்தா அர்ஜுன் தானா போய் செத்துருவாரு. வில்லன் நானா போய் செத்துற அப்படின்னா நீங்க படம் பாப்பீங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே அந்த ஒரு மேல கீழே போற அந்த கிராஃப் ஒழுங்கா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு அஜித் ஃபேனா சாட்டிஸ்ஃபைட் இல்லனா கூட காமன் ஆடியன்ஸா ஒரு மூவியை ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அந்த படம். ஹாலிவுட் ஸ்டைல் ஃபிலிம் மேக்கிங், இதுக்காக படம் பார்க்கலாம். அஜித் சாரோடைய ஒரு டிஃப்ரெண்டான, நீங்க இதுவரையும் பார்த்த அஜித் சாரை படத்துல பார்க்க மாட்டீங்க, ஏன்னா இதுவரையும் அந்த கமர்ஷியலா அஜித் சார் வந்து பார்த்திருப்பீங்க. பட் இந்த படத்துல ரொம்ப 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 கம்மி. இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருந்தால் படம் ஓடி இருக்கும். நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க கங்குவா படம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வரும். கங்குவா படத்துல கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட், அதை பத்தி தான் நிறைய பேர் நெகட்டிவா சொன்னாங்க. பட் இந்த படத்துல படம் ரொம்ப சைலண்டா போகும், அது மேபி ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். நல்லா இருந்தது. ஓகே, ரொம்ப நாட்களுக்கு அப்புறமேட்டு த்ரிஷா மேமும் அஜித் சாரும் காம்போ பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? அவங்களது தான் மெயின் தீமே, அவங்களது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேட்டடு. அதுக்கு நடுவில் இந்த த்ரில்லர் வந்து அது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு இது கொடுத்துருவார். அழி திருமணி சொன்ன மாதிரி நம்மளை அந்த இதுலேயே கொண்டு போவார். மீன்ஸ் போர் அடிக்காமல் அடுத்தடுத்த என்னென்ன நடக்கும்ன்றத நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போனார். விடாமுயற்சிக்கு ஹைப் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஹைப்புக்கு வர்த்தா இருக்கா? அவரு தான் முன்னாடியே சொல்லிட்டாருல்ல மகிழ் திருமணி, இந்த மாதிரி நீங்கள் மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்தடுத்த உங்களுக்கு ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும், அது பர்ஃபெக்ட், அது பர்ஃபெக்டாக இருக்குது. அண்டு இதுவும் ரேஞ்சும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு படம். சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் அருமையாக இருக்கு. கிளைமேக்ஸ்ல அணி பிஜிஎம் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் ப்ளீஸ். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நல்லா நல்லா இருக்குங்க, நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நீங்க படம் பார்த்தா தெரியும். சூப்பரா இருக்கு படம். நீங்க அஜித் எப்படிலாம் எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி எல்லா கெட்டப்லயுமே வந்திருக்காரு. சொல்ல போனா அஜித் இது மாதிரி யாரும் காப்பிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த ஏஜ்ல இது மாதிரி அஜித் ஒரு 4 கேடர்லன்றதை விட ஒரு 4 ஏஜ் டிஃபரன்ஸ்ல சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. அதை நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் பிளே செம்மையா மாட்டிருக்காங்க. அதுதான் இங்க ஹைலைட். படமே அதனோட கோரே அதுதான். அவங்க 2 பேரோட ஸ்டோரி தான் படமே கோர்தே அதுதான். அந்த ரொமான்ஸ்ல நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. பத்தாவதுக்கு சொல்ல போனா படத்தோட ஸ்கிரீன் பிளே அது வேற லெவல் இருக்கு. படத்தை வந்து உங்களை ஃபுல்லி என்கேஜாவே வச்சிருக்கு. அதனால நீங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா ஆக மாட்டீங்க. போய் நீங்க ஸ்டார்டிங் சீட்ல உட்காந்ததுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கண் கண்டிப்பா ஸ்கிரீன்ல தான் இருக்கும். கண் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் இருக்கு படத்துல. ஃபுல்லாவே நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. எலிவேட் பண்ற மாதிரி இந்த சீன்ஸ் கேமரா சூப்பரா இருந்துச்சு. ஆடியோ லைன்ஸ் ஒரு சீன் சூப்பரா இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. இது ஸ்பெசிஃபிக்கா நீங்க பார்க்கலாம். ஸ்டோரி பேசஸ் கொண்டு போயிடலாம். அழகா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்னா, செகண்ட் ஹாஃப் ஏதோ ஓகேனா, அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டேன். அதான் பாப்கார்ன் பைலட் வரீங்களா? பாப்பா லாஸ்டா வாங்கிட்டு வரேனா, ஃபர்ஸ்ட் டைம் வாங்க வேண்டியதுனா. த்ரிஷா மேம் அஜித் சார் காம்பினேஷன் எப்படி இருந்தது? தெரியல காண்றேனே, நான் தூங்கிட்டேன்றேனே. தூங்குற அளவுக்கு இருந்துச்சா படம்? இன்டர்வல்லே பாப்கார்ன் வாங்க வேண்டியது. நான் படம் முடிஞ்சு பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன். பாப்கார்ன் தான் எதிர்பார்த்தாங்க.